ஹாய். ஒரு 10 மினிட்ஸில் ஒரு பூண்டு குழம்பு வச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாங்க. இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். இதுக்கு அப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக தாளித்ததுக்கப்புறம் தாளிக்கும்போது அந்த தாளிப்பு பிளாக் கலர் ஆகாமல் பார்த்துக்கணும். அது ஒரு குக்கிங்கில் ஒரு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த பூண்டை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மெயினாக பூண்டு, அப்புறம் மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அது என்ன, தக்காளி, தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன சீரகம் போட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். கூட ஒரு சாம்பார் வெங்காயம், ஒரு 10 சாம்பார் வெங்காயமும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இங்கே பூண்டு ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய், மெயினாக நல்லெண்ணெய் விட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கணும். வதக்கும்போது அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் மீடியமில் அடுப்பு வச்சுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி, சாம்பார் வெங்காயம், சின்ன ஜீரகம் சொன்னல, அதை ஊற்றிக்கலாம். அந்த மசாலாவை ரொம்ப டைம் ஆகாது, 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. பொதுவாக ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் அது டக்குனி செய்துட்டு வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே இது சீக்கிரமாக நம்ம வீட்டில் நிறைய வேலைகள் இருந்தால் அந்த குழம்பை ஈஸியாக வச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அப்புறம் மெயினாக வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, தனியாத்தூள். இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் 1 ஸ்பூன் வத்தல் பொடிக்கு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து அதையும் அந்த கிரேவியில் தட்டிக்கலாம். தட்டிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுங்கள். மசாலா போட்ட உடனே நல்ல வாசனை வந்துடும். இந்த குழம்பு கொஞ்சம் ஒரு ஆப்பை எடுத்து ஊற்றி சாப்பிட்டாலுமே நிறைய சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அப்புறம் தான் புளி, மெயினாக இந்த புளி நல்லா கட்டியாக ஒரு 1/2 டம்ளர் புளி எடுத்து வச்சுக்கணும். இந்த புளி கரைசலை இதில் விட்டுருங்க. புளி கொஞ்சம் நல்ல சுள்ளாக இருந்தால் தான் இந்த பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் போட்டு வைக்கிற பூண்டு குழம்புங்கிறதுனால புளியை கொஞ்சம் சுள்ளாக விடணும். புளி நல்லா சுள்ளாக விட்டோன்னா அது அப்படி கொதிக்க விட்டாங்க. கொதிக்கும்போது அது வாசனை நல்லா வருது. வாரத்தில் ஒரு நாள் இந்த பூண்டு குழம்பு ஈஸியாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் இது கொஞ்சம் கட்டியாக நம்ம அந்த குழம்பு வைக்கிறனால அதிகம் வைக்க வேண்டிய தேவையில்லை. கொஞ்சமாக அந்த ஆல்ரெடி பூண்டு ஆயிலில் போட்டு வதக்கி இருக்கிறதுனால ஆல்ரெடி அது 50% வெந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப கொதிக்க விடும்போது குழம்போட ஃப்ளேவர் போயிடும். அதனால் 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். கொதிக்க விடும்போது ஆல்ரெடி இந்த பூண்டு வெந்துடும். பூண்டோட ஃப்ளேவரும் நமக்கு குழம்புல இறங்கும். பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறமா இதை லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ். அப்புறம் மெயினாக இந்த பூண்டு குழம்புக்கு என்னென்னா, சம அளவு 1 டம்ளர் பெப்பர் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 டம்ளர் சின்ன ஜீரகம் எடுத்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி பொடி செய்து வச்சுக்கணும். இந்த பொடி பல விதத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெப்பர் சிக்கன் பண்ணதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மசாலா போட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக அந்த டேஸ்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போது குழம்பு கொதிக்க விட்டாச்சு. நீ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணாமல் எப்படி கொதிக்கிறது பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸிங்க. நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பூண்டு ஒரு 30 பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா தாளிச்சிட்டு சைடில் தக்காளி பழம், சின்ன ஜீரகம், 10 சாம்பார் வெங்காயம், தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அந்த விழுதையும் விட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் புளி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி போட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன அந்த பொடி, அந்த மிளகு, சின்ன ஜீரகத்தை வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பொடியை இனி இதில் தட்டிக்கலாம்.
இது தட்டினதுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விடணும்னு தேவையில்லை. இது தட்டிட்டு லைட்டாக இதை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே சிம்மில் அடுப்பை போடுங்க. அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.